ஐஸ் ஐஸ். நம்மளை கூல் பண்றதுக்கு ஐஸ் வண்டியா வந்துருச்சு. அப்போ ஐஸ் வண்டி வரும்னு தெரிஞ்சுதான் வந்திருக்க. அது ஆமா. அண்ணா நிப்பாட்டு நிப்பாட்டு. அண்ணா சாக்கோபார் ஐஸ் கொடுண்ணே. சரிப்பா. என்ன ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் சாப்பிட்றிய? இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஐஸ்கிரீம் ஒண்ணுதான் குறைச்சல் இல்ல. இதுக்கு நிலைமை என்ன இருக்கு? ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு ரிலாக்ஸ். உதடும் மனசும் சும்மா சில்லுன்னு ஆயிடும். என்ன நீ சாப்பிட்டா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. சரி உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? வேணாம். ஓகே, அப்புறம் உன் விருப்பம். ஆஹா, செம்மையா இருக்கு சாக்கோபார். சாப்பிடுறியா? அண்ணா சூப்பர்ண்ணே. அவங்க நல்லவங்க தான். சில நேரத்துல ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. பாட்டி மீனாட்சியை பார்த்தாலே கோவப்படுறாங்க. அதெல்லாம் எப்ப போகும்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் நினைக்காதம்மா. அவங்க மனசு கண்டிப்பா மாறும். நீ மீனாட்சியை நினைச்சு கவலைப்படாத. அவ தைரியமான பொண்ணு. வேலையில எங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல. அவளுக்கு கண்டிப்பா தங்கறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்கும். ஜீவா கூட போயிருக்கான்ல. அவளை அப்படிலாம் தனியா விட்டுட மாட்டான். அவளை பார்த்துப்பான். ஆனாலும் எனக்கு மனசே கேட்கல. அப்போ அது நான் வேணா மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவா? This number is currently busy. Please try again later. என்னமாச்சு? லைன் பிஸியா இருக்குன்னு வருது. பாவம், யார்கிட்ட என்ன உதவி கேட்டுட்டு இருக்காளோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேனி, நல்லதே நடக்கும். அழாதம்மா, அழாத தேனி, சொன்ன கேளு. அழாதம்மா. சொல்லு மீனாட்சி. ஏ ரம்யா, ரூம் கேட்டிருந்தேனே, கேட்டு சொல்றேன்னு சொன்ன, என்னாச்சு? ஆமா, நீ சொல்லிருந்த. நானும் கேட்டேன். எங்க ஹாஸ்டல்ல எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். அவங்க நாளைக்கு சொல்றதா சொல்லிருக்காங்க. என்னடி இப்படி சொல்ற? நான் ஒன்னதான் நம்பியிருந்தேன். உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. நீ எனக்கு எவ்வளவா ஹெல்ப் பண்ணிருக்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண இடம் கிடைச்சா கூட பரவாயில்ல. சாரிடி. ஹாஸ்டல் கேட்டை வேற 10 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியிலயும் போக முடியாது. இல்லனா நான் வெளியில வந்து உன்னை எப்படியாச்சும் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலடி. சரி விடு, இதுக்கு நீயே ஃபீல் பண்ற. நான் பாத்துக்கிறேன், விடு. ஓகேடி, டேக் கேர். ஏய் மீனாட்சி இரு. ஏய், சும்மா என்னத்தையாச்சும் சொல்லாத. நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருப்ப. என்ன சொல்ற? இப்பதான் போலீஸ் ஜீப்பு அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு. போலீஸ் ஜீப் போனா அதுக்கு என்ன? நான் என்ன திருடிட்ட போறேன்?
நீ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. அவங்க உன்னை இப்படி பேக்கோட தனியா பார்த்தா உன்னை கூப்பிட்டு நீ யாரு, எங்க இருந்து வர, ஏன் தனியா போறேன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. கேட்கட்டும், கேட்டா சொல்லிக்க போறேன். ம், என்ன சொல்லுவ? எங்கேயா போயிட்டு வரீங்க? சார், படத்துக்கு போயிட்டு வரோம் சார். இது யாரு? என் பொண்டாட்டி சார். அவ ஆசைப்பட்டான்னு தான் நைட் ஷோ போயிட்டு வரோம். ஓ, நல்ல ஜோடி பொருத்தம். தேங்க்ஸ் சார். பார்க்குறவங்களாம் ஊரில் தான் சொல்கிறாங்க. இல்லை மீனாட்சி? சார், வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். 2 பேரும் பார்த்து பத்திரமா போய் சேருங்க. யோ, வாங்க போலாம். எனக்கு டீ வேணும். பசிக்குதேன். ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாமா? நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று கேட்பியா? டீ குடிக்கணும், வாங்கி தர முடியாதுன்னா போ. இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? டீ தானே, வாங்கிட்டு வரேன். வந்துடுறேன். பிஸ்கெட் எதுவும் வேணுமா? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். அண்ணா, இன்னொரு டீ கொடுண்ணே. மதினி, சொல்லுங்க மதினி. ஜீவா, மீனாட்சி எங்க இருக்கா? கூட தான் மதினி இருக்கேன், நீங்க பயப்படாதீங்க. சரி, அவ எங்க தங்க போறா? அதான் பார்த்துட்டு இருக்கோம் மதினி. நீங்க அதை நினைச்சுலாம் கவலைப்படாதீங்க, ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுவோம்.